படிக்கிறேன். நாம இப்பொழுது ஒரு நகைச்சுவை நாடகத்தை பார்க்க போகிறோம். There is no happiness in medicine and there is no medicine like happiness. Happiness அதாவது சந்தோஷம். நாம சந்தோஷமா வாழ்ந்தோம்னா எப்பவுமே டாக்டர் கிட்டே போக வேண்டாம், மருந்தே சாப்பிட வேண்டாம். இப்போ நாம 3ஆம் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் நடிக்கும் நகைச்சுவை நாடகத்தை பார்த்து சிரித்து மகிழலாம். வாங்க. ஓ, நம்ம டாக்டர் நம்பி இத்தனை பேஷண்ட் வந்துருக்காங்களா? சரி சரி, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட போகிறோம். நம்ம வேலையை பார்ப்போம். ஓ, இத்தனை பேர் வந்திருக்கீங்களா? சரி சரி, டாக்டர் வேற ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு டோக்கன் தரேன், அதுபடி தான் நீங்கள் உள்ளே வரணும். ஏன்பா நான் தான்ப்பா முதல்ல வந்தேன், எனக்கு தான் ஃபஸ்ட் டோக்கன். ஏமா நான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன், எனக்கு தாம்மா ஃபஸ்ட் டோக்கன். ஏன்பா நான் உங்கள் 2 பேர்த்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், எனக்கு தான்ப்பா ஃபஸ்ட் டோக்கன். யாரும் சண்டை போடாதீங்க, நான் உள்ளேருந்து பார்த்துட்டேன் யார் யார் முதல்ல வந்தீங்கன்ட்டு. நான் கொடுக்குற வரிசையை தான் நீங்கள் உள்ளே வரணும். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. அப்பா, இன்னைக்கு என்ன துன்பங்கள் வருத்தங்கள் வந்தாலும் நீங்கள் தான் காப்பாற்றணும். என்னங்க டாக்டர், இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன நடக்க போதோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை கூப்பிடுங்க. நெக்ஸ்ட் டோக்கன் நம்பர் 1. வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் டாக்டர், எனக்கு இடது கால் முட்டி ரொம்ப வலிக்குது டாக்டர். வயசாயிடுச்சுல்ல, அதான். வலது கால் முட்டிக்கும் அதே விட்டுறாவது, அது வலிக்கலையே. ஐயோ சரிப்பா, மருந்து எழுதி தர, சரியாயிடும். இந்தாங்க. சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட். நெக்ஸ்ட் டோக்கன் நம்பர் 2. வாங்க உட்காருங்க, சொல்லுங்க. டாக்டர் டாக்டர், எனக்கு தூக்கத்தில் வளர்ற வியாதி இருக்குன்னு சர்டிஃபிகேட் தாங்க டாக்டர். என்னது, தூக்கத்தில் உள்ள வியாதி இருக்குன்னு சர்டிஃபிகேட்டா? ஏம்மா? ஆமாம் டாக்டர். ஏம்மா, சர்டிஃபிகேட்டை வச்சு என்னம்மா பண்ண போறீங்க? என் வீட்டுக்கார திட்ட வேற வழியே தெரியல டாக்டர். ஐயோ கடவுளே, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். நர்ஸ், சர்டிஃபிகேட் எழுதுங்க. இன்னைக்கு நாளே சரியில்லை போல இருக்கே. வந்த 2 பேரும் எடக்கா முடக்கா பேசுறாங்களே. ஏமா டாக்டரே போட்ட வண்டி எங்கேயுமே கிடைக்கலையே, என்ன பண்றது? ஐயோ, நானே பல்வாயில் இருக்கேன், என்கிட்ட கேட்கல, போய் டாக்டர் கிட்ட கேளு. நெக்ஸ்ட் பேஷண்ட். நர்ஸ், சர்டிஃபிகேட் எழுதிட்டீங்களா? கொடுங்க. இந்தாங்க டாக்டர், சைன் பண்ணுங்க. அந்த அம்மா கிட்ட போய் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 3. நெக்ஸ்ட். வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் டாக்டர், ஊரெல்லாம் அணைஞ்சிட்டேன், நீங்கள் எழுதி கொடுத்த மருந்து மட்டும் எங்கேயுமே கிடைக்கல. என்னது, நான் எழுதி கொடுத்த மருந்து எங்கேயுமே கிடைக்கலையா? எங்க காட்டுங்க. வாடா வா, பேனா எழுதலன்னு கிறுக்கி பார்த்த பேப்பரை நீ தான் தூக்கிட்டு போனியா? ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது டாக்டர். ஊர் சுத்தல தலை சுத்தல் சரியாக போயிடுச்சு டாக்டர். இனிமே மருந்தே வேணாம். போடா போ, எனக்கு இப்போ தலை சுத்துது. நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 4. நெக்ஸ்ட். வாங்க உட்காருங்க, சொல்லுங்க. டாக்டர் டாக்டர், பல் வலிக்குது டாக்டர். எங்க காட்டுங்க.
பல்ல எடுக்கணும், டென்டல் கிட்ட போங்க. என்ன டாக்டர் உங்ககிட்ட வந்தா மென்டல் கிட்ட போக சொல்றீங்க? என்னது மென்டலா? ஐயோ மென்டல் இல்லைம்மா, டென்டல் டாக்டரு. இந்தாங்க போய் இந்த டாக்டரை பாருங்க. டென்டலா மென்டலா போய் டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 5. நெக்ஸ்ட். ஏப்பா என்னோட டெஸ்ட் ரிசல்ட் வந்தாச்சா? நான் டாக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்ததான் நான் போட்டா இருமா, நானே உடம்பெல்லாம் வலிக்குது, தலை பாரமா இருக்குன்றிருக்கேன், பொறுமா. நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 5. நெக்ஸ்ட். வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் டாக்டர் உடம்பெல்லாம் வலிக்குது டாக்டர், தலை பாரமா இருக்குது டாக்டர். வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்டீங்களா? இல்லை டாக்டர். ஏதாச்சும் கஷ்டமான வேலை செஞ்சீங்களா? இல்லை டாக்டர். அப்போ வீட்டில் சண்டை தானே? எப்படி டாக்டர் கண்டுபிடிச்சிங்க? எத்தனை பேரை பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டம்மா சொல்கிறத கேளுங்க, சண்டையும் வராது, உடம்புல பிரச்சனையும் வராது. அதுதான் மறந்து கிளம்புங்க. சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 6. நெக்ஸ்ட். வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் டாக்டர் என்னோட டெஸ்ட் ரிசல்ட் வந்தாச்சு. உங்கள் கிட்னியில் கல் இருக்கு. என்னது கிட்னில கல்லா? எவ்வளோ சொத்துன்னு என்ன பிரயோஜனம் டாக்டர்? கிட்னில கல் இருக்குது. கவலைப்படாதீங்க, ரெண்டுத்தையும் கழிச்சிடலாம். என்னது ரெண்டுத்தையும் கழிச்சிடலாமா? கல்ல சொன்னம்மா. ஓ கல்லா? சரிங்க டாக்டர். அடுத்த வாரம் வாங்க. சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 7. நெக்ஸ்ட். வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் எனக்கு 100 வயசு இருக்கும், வாழணும்னு ஆசையா இருக்கு டாக்டர். அதுக்கு என்னதான் பண்ணும் டாக்டர்? என்னது 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசையா இருக்கா? ஆமா டாக்டர். அதுக்கு ஒரே வழிதான், ரொம்ப சிம்பிள். சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணிங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழலாமா டாக்டர்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 வயசு வரைக்கும் வாழணுன்ற ஆசையே போயிடும். சரியா போச்சு. எனக்கு கல்யாணம் வேணாம், 100 வயசு வரைக்கும் வாழணும் வேணாம், ஆளை விடுங்க டாக்டர். கிளம்புங்க. நமக்குனே வருவாங்களா கடவுளே? டோக்கன் நம்பர் 8. நெக்ஸ்ட். வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் நான் போன வாரம் வந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டேன். ஆனால் ஏன் டாக்டர் இன்னும் என் தொப்பை குறையவே இல்லை? என்னது நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு இன்னும் உங்கள் தொப்பை குறையலையா? ஆமாம் டாக்டர், நீங்கள் தானே சொன்னீங்க தினமும் அல்வா சாப்பிட்டா தொப்பை குறையுன்னு. என்னது தினமும் அல்வா சாப்பிட்டீங்களா? நான் எப்போமா தினமும் அல்வா சாப்பிடுங்கன்னு சொன்னேன்? அது அளவா சாப்பிடுங்கன்னு சொன்னம்மா. அடப்பாவமே, இது தெரியாம நான் அல்வா சாப்பிட்டேன். போங்கம்மா போங்க, இனிமேலாச்சும் அளவா சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 9. ஏமா உங்களை பார்த்தா உடம்பு சரியில்லாத தெரியலையே. எனக்கு உடம்பு தான், மனசு தான் சரியில்லை. சரி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நான் ஃபர்ஸ்ட் போட்டோமா? இல்லை இல்லை, அடுத்த பேஷண்ட் நான் தான். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டரை போய் அடுத்ததாக பார்க்குறேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நானே ஆல்ரெடி கோவத்தில் இருக்கேன். கோவமா? அதுக்காக இல்லாம இவங்க டாக்டர் கிட்ட வருவாங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 9. வாங்க உட்காருங்க. என்ன உங்க உடம்புக்கு? உடம்பு நல்லா தான் இருக்கு டாக்டர், மனசு தான் சரியில்லை. என்னது மனசு சரியில்லையா? வீட்டில் தினமும் என்ன பண்ணுறீங்கம்மா? நானா டாக்டர்? காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு
பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு டிவியில் சீரியல் தான் டாக்டர் பார்க்குறேன். ஓஹோ, இப்போ புரிஞ்சிச்சு கதை. இருங்க, நான் இதுக்கு ஒரு நல்ல மருந்து எழுதி தரேன். இந்தாங்க. என்ன டாக்டர் சீரியல் பார்க்காதீங்கன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க, இதான் மருந்து? ஆமாம் ஆமாம், உங்கள் மனக்குழப்பத்துக்கு அதுதான் காரணம். முதல்ல அதை நிறுத்துங்க, எல்லாமே சரியாயிடும். சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 10. வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், நேற்று ஃபங்க்ஷனில் 4 பர்கர் 2 பீஸா 1 கிரில் சிக்கன் சாப்பிட்டேன் டாக்டர். வயிறு வலிக்குது டாக்டர். என்னது, 4 பர்கர் 2 பீஸா 1 கிரில் சிக்கனா? ஏம்மா, இன்னும் ஏதாச்சும் மிச்சம் இருக்கா? நிறைய இருந்தது டாக்டர், வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு, அதான் வந்துட்டேன். சரியா போச்சு. வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, வெளியே சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னா சொன்னா கேட்குறீங்களா? இருங்க. இந்தாங்க, இனிமே வீட்டு சாப்பாடு தான் நல்லது. வெளியே சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. சரிங்க டாக்டர். Next. என்னடா இது, இன்னைக்கு வேற ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிடலாம்னு நினச்சோமே. நெக்ஸ்ட் பேஷண்ட். டோக்கன் நம்பர் 11. வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், அடிக்கடி கோவம் வருது டாக்டர். என்னது, அடிக்கடி கோவம் வருதா? எப்ப இல்லாம கோவம் வருது? அதான் தெரியல டாக்டர், கோவம் பயங்கரமா வருது டாக்டர். ஏம்மா, என்ன காரணம் சொல்லுங்க. அதான் டாக்டர், எனக்கு காரணமே இல்லாம கோவம் வருது டாக்டர். இந்த பாருங்க, டாக்டர் கிட்ட எதையுமே மறைக்க கூடாது, உண்மையை சொல்லுங்க. டாக்டர், பல்லுக்கு இல்ல பேத்த, அதான் காரணமே இல்லாம கோவம் வருதுன்னு சொல்றல. ஐயோ, புரிஞ்சிச்சுமா, உட்காருங்கம்மா, மருந்து எழுதி தந்துடுறேம்மா. இந்தாம்மா, முதல்ல இடத்த காலி பண்ணுமா. போதுண்டா சாமி, இன்னைக்கு நான் கிளினிக்கை க்ளோஸ் பண்றேன். டாக்டர், நெக்ஸ்ட் பேஷண்ட். என்னது, நெக்ஸ்டா?